வள்ளலார் சொன்ன முடியல அவர்கிட்ட அந்த சன்மார்க்கத்துல நிறுத்தமாக, ஏன்னா அது கொஞ்சம் சுத்தமா இருக்கும்னு சொன்னீங்கல்ல அந்த திருவண்ணாமலையில. ஆமா ஆமா. ஆமாங்க. அவர் பேர் என்னங்க? நீங்கள் அந்த கிரிவல பாதையில் இருக்காங்க தானே சொல்கிறீங்க? நான் அங்கே வாங்கிட்டேன். அது நல்லா தூங்க நல்லா 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 பெர்ஃபெக்டாக இருக்குங்க அது பொடி. அது இவர் பேர் அவர் சாது சாது பாபு பாபு ஐயா அது இருக்கிற இடம் தானே? ஆமாங்க ஆமாங்க. சரிங்க சரிங்க. அந்த வளல ஐயா அப்புறம் அகவல் முறை வந்து ஏற்கனவே நான் சுவாமி சரவணா கொடுத்தது படிச்சிருக்கேன். இப்ப வந்து இன்னொரு புத்தகம் வாங்க சொல்லுங்களேன். நம்ம திண்டுக்கல் ஐயா ஒருத்தர் எழுதிருக்காரு, அந்த புத்தகம் என் கையில இருக்கு. எப்படி இது ரெண்டுல இப்போ அகவல் சரவணா ஐயா கொடுத்தத படிக்கலாமா இல்ல இன்னொரு புத்தகம் வாங்க சொல்லிட்டு தயா ஒளியாக நம்ம ஒரு அது எது ஃபாலோ பண்ணலாம்? இல்ல வள்ளலார இது டெய்லி படிக்கணும்னா எது படிக்கலாம் ஐயா? நீங்கள் விளக்க உரை படிக்க போகிறீங்களா, எது படிக்க போகிறீங்க? இல்லை, ஒரு ஹாஃப் அன் அவர் டெய்லி படிக்கணும்னு நினைக்கிறேன். தினசரி படிக்கிறதுக்கா? தினசரி படிக்கிறதுக்குன்னு அருட்பெருஞ்சோதி அகவலுக்கு விளக்க உரை இருக்கு இல்லைங்களா? இல்லை எப்படி இல்லை, அது மந்திரத்தை சொல்லிட்டு போனாலும் விளக்க உரை படித்தா அது மீனிங்கோட தெரியும். எது சொல்லலாமா? அப்படியே கிட்டக்கிட்டே அந்த புத்தகம் பார்த்து அதோட லைன்ஸை சொல்லிட்டே போயிடலாமா இல்லாட்டி உரையா படிக்கணுமா? இல்லை, நீங்கள் அகவல் விளக்க உரை தானே படிக்க போகிறீங்க? ஆமாங்க. அது எது படிக்கலாம்? நீங்கள் சரவண சாமி இது அகவல் விளக்க உரை இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க ஆமாங்க. அந்த புக்கு வச்சுன்னு இருக்கீங்களா? அது வச்சுருக்கேன். அதை படிங்க. டெய்லி ஒரு 2 அடிக்கு வந்து அர்த்தம் படிங்க, விளக்க உரை படிங்க. அந்த இன்னொரு புத்தகம் வாங்க சொன்னீங்களே, இன்னொருத்தர் திண்டுக்கல் ஐயா இன்னொருத்தர் எழுதியிருக்காரு. அந்த திண்டுக்கல் அந்த புத்தகம் எப்படி இருக்கான்னு தெரியல. அந்த புத்தகம் கையில் இருக்கு. அந்த புக்கு பேருங்க ஐயா? புரியலையா? திண்டுக்கல் சரவணா சாமிக்கு தவிர இன்னொருத்தர் இருக்காரு. அவர் புத்தகம் நீங்க வாங்க சொன்னீங்க எனக்கு. பிரிட்டோ ஐயா அந்த பப்ளிஷ் பண்ணார் அதுங்களா? ஆமாங்க ஆமாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கு, உண்மை குரு சரவணானந்த சாமி எழுதின 100 பாடல். அந்த பாடலுக்கு சாமி எப்போவே எழுதி வச்சுருந்தாங்க ஒரு, அதை இப்போ 2 பாகமாக பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. நீங்கள் அகவல் விளக்க உரை நீங்கள் முழுசாக படிங்க. ஆமாம், அதில் எல்லாமே அடங்கிடுது. அகவல் விளக்க உரையில் எல்லாமே அதில் அடங்கிடுது. டெய்லி அந்த 2 அடிக்கு அற்பெருஞ்சோதி 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 அற்பெருஞ்சோதின்னு ஆரம்பிக்குது இல்லைங்களா? அந்த டெய்லி 2 அடிக்கு தொடர்ந்து படிச்சுட்டே வாங்க. சரி சரி. சொல்லுங்க, மந்திரம் சொல்லுங்க. அது ஒரு 5 நிமிடம் சொல்லுங்க. அப்படியே சொல்லிட்டே வாங்க. 5 நிமிடம் சொல்லுங்க, இதை படிங்க. நீங்கள் வந்து காலையில் ஒரு அரை மணி நேரம் பூஜை தனிப்பட்ட ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு தோத்திரம் பண்ணுங்க. ஏதாவது பாடல்கள், இப்போ அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்க்கெல்லாம் அன்பு, அந்த மாதிரி பாடல் இருக்கு இல்லைங்களா? அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அந்த மாதிரி ஒரு பாடல், ஒரு 20-30 பாடல் வந்து ஒரு அரை மணி நேரம், சும்மா ஒரு 15 பாடல் படித்தாலும் போதும். நிதானமாக புருவ மத்தியில் ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம புருவ மத்திக்குள்ளே மனசால் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு, அதுதான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் பாவனை பண்ணி இது தோத்திரம் பண்ணுங்க. மன உருக தோத்திரம் பண்ணுங்க.
ஓகே ஓகே அப்படி பண்ணிட்டு வந்தால் போதும். ஓகே. நான் கேட்குறேங்க, தூவமத்தில அது எப்பவுமே தூவமத்திலே ஞாபகம் இருக்கணும்னு சொல்றாரு. அது டக்குன்னு விட்டு போயிருக்கு ஐயா. இப்போ வெளியே நடந்து போகும்போது அது கொஞ்சம் ஞாபகம் விட்டு அதுக்கு உள்ள கொண்டு வருது ஏதாவது ஒரு டிப்ஸ் இருக்கு ஐயா? எப்படிங்க ஐயா? புரியல. இல்லை, நான் இப்போ போறேன், வெளியே போறேன், வெளியில போறேன், அவர் எப்பவுமே புருவ மத்தியில ஞாபகம் இருக்கணும்னு சொல்றாரு. கடைப்பிடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரமும் ஞாபகம் இருக்கு, அப்புறம் கொஞ்சம் விட்டு போயிடுது. அதுக்கு என்ன வழியா? ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு தொடப்பம் இருக்கு இல்லைங்களா? தென்னங்குச்சியில் ஆன தொடப்பம். தொடப்பம் இருக்கு இல்லைங்களா? பெருக்கிறோமே தொடப்பம், தென்னந்தொடப்பம், தென்னை மர குச்சியில் செஞ்ச தொடப்பம். ஒரு ஒரு தென்னங்குச்சியை வந்து பர்மனெண்ட்டாக உடைச்சி இப்போ நல்லா வாஷ் பண்ணி பாக்கெட்டில் வச்சுங்க. நீங்கள் உங்களுக்கு அந்த புருவ மத்தியை விட்டு போகிற டைம்லையும் சரி, முன்னாடி சரி, அந்த அந்த புருவ மத்தியில் லைட்டாக டச் பண்ணுங்க. வேறு ஏதோ பென்சிலு, பேனாக்கு, வேறு மெட்டல் எல்லாம் டச் பண்ணக்கூடாது. ஆமாம், உங்களுக்கு இயற்கையான ஒரு பொருள், அது ஒன்றும் ஆகாது. இல்லைன்னா மற்றதெல்லாம் செப்டிக் ஆகிடும். ஜஸ்ட் ஒரு 5-6 வாட்டி அழுத்தம் கொடுங்க. ஒரு அழுத்தம் கொடுத்து எடுத்துட்டீங்களன்னா அந்த அழுத்தம் கொஞ்ச நேரம் அப்படியே நிற்கும். அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக மனம் அங்கே போயிடும். அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு ப்ளைனாக ஒரு தீபம் இருக்கிற மாதிரி, நீங்கள் வெளியில் பார்க்குறோம் இல்லையா ஒரு தீபத்தை, அந்த மாதிரி ஒரு தீபம் உள்ளே இருக்கிற மாதிரி லேசாக நினைங்க. என்னங்க ஐயா? அது வந்து அந்த பயிற்சி பண்ணா அது கரெக்டா அது நினைவு அங்க போயிடும். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதை ரெகுலராக பண்ணுங்க. ஆனால் உண்மையில் அந்த மாதிரி ஒரு தீபம் நாம் நினைக்கிற மாதிரி ஒரு தீபம் கிடையாது. இப்போ நாம் நினைக்கிறது என்ன? கற்பனை பண்ணுறோம் இல்லைங்களா? கற்பனாதீத அருட்பெருஞ்சோதின்றார் இல்லைங்களா? கற்பனைக்கு எட்ட மாட்டார் கடவுள். ஜபமா? இப்ப நீங்க துருவ மத்தியில தீபம் உள்ள மாதிரி நினைக்கிறது இல்ல, நிஜமாவே அந்த தீபம் இருக்கு. ஆமா, தீபமா. ஆமா, இந்த வெளியில இருக்கிற தீபம் வந்து உள்ள நீங்க ஏற்றி வைக்கிறீங்க மனதால, அவ்வளவுதான். பட் உள்ள ஆக்சுவலி அந்த தீபம் இருக்கு, அது தெரிஞ்சதாலும் உள்ள இருக்காரு. ஆமா, அதை உள்ள நீங்க நம்ம பாவிச்சாலும் பாவிக்கலைன்னாலும் இல்லப்பா கடவுள் ஒண்ணு கிடையவே கிடையாதுப்பா அப்படின்னு சொன்னாலும் சொல்லலைன்னாலும் அங்க வந்து ஒரு அன்பு சக்தி இருந்துகிட்டு தான் இருக்கு. இல்லை இல்லை இல்லைன்னு கத்திக்கிட்டு இருக்கான் பாருங்க, அவனுக்கு தேவையான சக்தி கூட அது கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அதனால அது வந்து கற்பனைக்கு எட்டாதது. மனதனுடைய சக்தி வந்து அது எங்கே வந்து அதுக்கு மனம்ன்றது இதாகிடும்னா அது ஒரு கற்பனா சக்தி தான் மனம்ன்றது. மனதுக்கு இயற்கையாக இருக்கிற ஒரு சக்தி கற்பனா சக்தி, நம்பிக்கை, இதெல்லாம் மனதில் இருக்கிற ஒரு சக்தி. இயற்கையில் அந்த சக்தியை கடவுள் கொடுத்துருக்காரு. நம்ம எந்த அளவுக்கு வந்து கண்மூடித்தனமாக நம்பினமா கூட அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற ஒரு பலன் வந்து அது பிரபஞ்ச சக்தி கொடுத்துரும். அதனால் இப்போ நம்ம ஒரு எதிரில் ஒரு மாங்காய் கொட்டையை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு கதை நான் சின்ன வயசில் படித்தேன். ஒரு ஆசிரமம் ஒரு காட்டில் இருக்கு. அங்கே ஒரு நிறைய துறவிகள்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து எப்போவும் ஜபம், தபம், தியானம், தோத்திரம் அந்த மாதிரி பண்ணுறவங்க. அவங்க இருக்கிற இடத்துல அந்த காட்டு வழியில் ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன் அந்த பக்கம் போவான் வருவான்.
அந்த மத்தியான நேரத்தில் அந்த ஒரு துணி மூட்டையில் கூ எடுத்து வருவான். ஓகே. அங்கே நிழலாக இருக்குன்னு அந்த ஆசிரமத்தில் வெளியில் உட்காந்து நிழலில் அது சாப்பிடுவான். ஓகே ஓகே. அதில் வந்து ஒரு துறவி வந்து அவனை பார்த்து அன்பாக பேசுவார். ஓகே. அடிமைக்கிற சிறுவனால இவங்க ரிலாக்ஸாக இருக்கும்போது பையன்கிட்ட பேச்சு கொடுத்து பேசுவாங்க. ஓகே ஓகே. அவன் திடீர்னு அந்த பேச்சு வாக்கில், சாமி எனக்கு கூட கடவுளை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது சாமின்னா. சரி சரி. அவர் சிரிச்சிட்டார். ஓகே. அவர் கொஞ்சம் ஒரு கிண்டல் பிடிச்ச ஒரு மாதிரி வச்சுக்கலாம். ஓகே. நான் அவர் என்ன நினைக்கிறாரு, நாங்களாம் வந்து வீட்டெல்லாம் திறந்துட்டு சாப்பாடு உணவு தூக்கம் இதெல்லாம் எல்லாத்தையும் திறந்துட்டு நாங்கள் இங்கே வந்து இது பண்ணுறோம், எங்களாலேயே பார்க்க முடியல, ஓகே ஓகே. இவன் எங்கே பார்க்க போகிறான் அப்படின்னா அவன் விடலை. அவன் ஓகே. இல்லை தம்பி, அதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது, சரி. அதெல்லாம் வேதாகமங்கள்லாம் கற்கணும், அதெல்லாம் நிறைய முறை. இல்லை சாமி எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு ரொம்ப நாளாக அவங்களெல்லாம் பார்த்தா ஒரு பொறாமையாக இருக்குது, ஆனால் எனக்கு எதுவும் தெரியாது, ஆனால் எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது கடவுளை. இல்லைப்பா, கடவுள்லாம் பார்க்குறது அவ்வளோ இது கிடையாது, அவரை பார்க்கலாம் முடியாது, அவரை உணரணும்னு நான் சொல்கிறாரு. சமயம் அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு கடவுளை நான் பார்க்கணும் அப்படின்னு அவர்கிட்ட விவாதம் பண்ண ஆரம்பித்தான். சின்ன பையன் தானே, என்னடா அது நம்ம விவாதம் பண்ணணும், அது தெரியல அவனுக்கு. அவர் என்ன பண்ணார், சரி இவன்ட்டு ஒன்றும் பண்ண முடியாது, அவர் மாம்பழம் சாப்பிட்டுட்டு இருந்தார். அதை சாப்பிட்டுட்டு அந்த கொட்டை இருக்கு பாருங்க, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கீழே போட போகிறாரு. இவன் வந்து ரொம்ப இதாக இருக்கான், விதண்டாவதம் பண்ணுறான். இவனுக்கு எதனா ஒன்று சொல்லுங்கள், எல்லாம் ஒரு மந்திரம் சொல்லுங்க சாமி, இல்லை எதனா ஒன்று கொடுங்க, நான் பார்த்து நான் இது பண்ணிக்கிறேன், எனக்கு பார்க்கணும் இப்போ அப்படின்னு அவனை அளவுக்கு அவன் பார்த்து இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்தடா இந்த இந்த இதுதான் கடவுள், போ இதை வச்சு டெய்லி வழிபாடு கொட்டையை கொடுத்து விட்டார், மாங்கொட்டையை. அவனுக்கு அளவு கடந்த சந்தோஷம். நம்ம சாமி வந்து இந்த குருநாதர் வந்து நமக்கு சொன்னதை கொடுத்து அவன் அப்படியே நம்பிட்டான். அவர் ஒரு கிண்டலை தான் கொடுத்தாரு, உன்னால் முடியாதுடா அப்படின்னு வெளியிலப்படியாக சொன்னி கேட்கல. இதுதானே போடா, இதுதானே கடவுள் தான், இதை போய் பூஜை பண்ணு போ, கடவுள் தரிசனம் கொடுப்பார் போகணுன்னா அதை ஒரு மகா வாக்கியமாக ஏற்றுக்கிட்டாங்க. இவன் என்ன பண்ண, ஆடு மேய்க்கிறதுக்கு காலையில் தானே புறப்பட்டு வருவான். வெடிகால என்ன அதை ஒரு ஆறு இருந்தால் அதில் போட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதை மண் குடிசைக்குள்ளே வச்சு அதை டெய்லி காலையிலே போய் பூ பட்டு வந்து உட்காந்துட்டு ஒரு மந்திரம் கூட தெரியாது, இவங்க ஓம்னுவாங்க சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கான் ஓம்ன்றது. அதை மட்டும் அது சொல்லிக்கிட்டு அவனுக்கு பார்க்கணுன்ற ஒரு இதில் வந்து அவனுக்கு ஒரு மாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒன்றும் இல்லை, ஒரு நாள் அழுதுட்டான். நான் எவ்வளோ மேலே அன்பாக வச்சுருக்கேன், அவர் சொன்ன மாதிரி தான் நீ பண்ணுவ பழகுதா, அப்போ எனக்கு எத்தனை பிறவி ஆகுதான்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக பேசுகிறான் அழுதுகிட்டு. திடீர்னு என்னாச்சு, அந்த மாங்கொட்டை அப்படியே ஜோதியாக மாறி அவன் கிட்ட மூவ் ஆகி வருது. வந்து பயப்படாத நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஜோதி திருப்பி அந்த மாங்கொட்டை இருந்த இடத்துல போய் உடங்கிடுது. அவனுக்கு வந்து சுமார் சந்தோஷம் இல்லாத ஒரு சந்தோஷமாயிட்டான். எழுந்து ஆடுறான் பாடுறான். காலையில் கூவை கட்டிக்கிட்டு வேகமாக ஆட்டுக்களை ஓட்டிக்கிட்டு நேரம் அந்த ஆசிரமம் சமையல் கத்துறான். வெளில வந்தா தொப்புன்னு ஒரு காலில் விழுந்துட்டான். சாமி, எனக்கு கனவுல காட்டி கொடுத்த நீங்கள் தான் எனக்கு முதல் கடவுள், அப்புறம் நீங்கள் காட்டி கொடுத்து நீங்கள் சொன்னது நல்லா அவர் வந்தார். அப்போ கூட தனக்கு இருக்கிற ஒரு அன்பை பெருமையாக பேசலை. என் குருநாதர் நான் சொன்னதுக்கு நான் எவ்வளோக்கு எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு வந்து அந்த மாங்கொட்டையை கொடுத்து இதுதான் கடவுள்னாரு. சமயம் நீங்கள் சொன்ன மாதிரி கடவுள் வந்து அந்த மாங்கொட்டை ரூபத்தில் தான் சாமி இருக்கார். அவர் வந்து சிரிச்சிட்டாரு.
போடா நீ பாட்டுக்கு அதை கனவு கண்டியா அப்படின்றார். ஆ. அடே என்ன சாமி நீங்கள் நான் நிஜமாகவே பார்த்தேன் சாமின்றார். அதில் அந்த எல்லா துறவிகளும் வந்துட்டாங்க. இவன் ஆடுறா நான் பார்த்துட்டேன் கடவுளை பார்த்துட்டேன் அப்படின்ட்டு. ஓகே. அவங்க யாரும் நம்பலை. ஓகே. போடா அப்படின்ட்டு அவன் எதுவும் கேர் பண்ணல. சொல்லிட்டேன் சாமி நீங்கள் சொன்ன மாதிரி கடவுளை காமிச்சிங்க, ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சு, நான் வரேன் சாமி, நான் போய் எனக்கு வேலைக்கு இதை ஆடு மேய்க்கணும் அப்படின்ட்டு. ஹலோ, ஆ, கேளுங்க, கேளுங்க. அது அது மனது அதீத நம்பிக்கை, அதாவது அந்த அதீத கற்பனைக்கு ஆண்டவன் பலன் கொடுப்பாரு. கரெக்ட், கரெக்ட். பட்டு அந்த உண்மையான ஞானம்ன்றது கற்பனாதீதம். ஓகே, ஓகே, இது அதீத கற்பனைன்றது அந்த எண்டு கிட்ட இருக்கு. ஓகே. இப்போ அடுத்த பிறவிலே இல்லை இந்த பிறவிலே அவனுக்கு அந்த கற்பனாதீத கடவுள் வந்து அன்புக்கு கட்டுப்பட்டு அவன் ஞானத்தை உணர்த்துறார். ஓகே, 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 ஓகே. ஆக முதல்ல நம்ம மனதின் பால் நம்பிக்கையும் ஆ, அந்த கற்பனை வச்சு தான் இந்த இது பண்ணுறோம், தீபமாக நினைக்கிறோம். ஓகே, ஓகே, ஆனால் அங்கே இருக்கிறது ஒரு வெளி தான், ஓகே, ஓகே, ஒரு அன்பு வெளி தான் அங்கே இருக்குது. ஓகே, நம்ம உருவத்திலேயே பழகிறோம். ஓகே. எத்தனையோ கோடி பிறவிகளை யா, நம்ம உருவ இதிலேயே பொருள்களையே, இந்த உலகம்ன்றது உருவம் தானே. ஆமாம்மா, கரெக்ட். ஒரு மனிதனை பார்த்தாலும் சரி, உயிரற்ற பொருளை பார்த்தா எல்லாம் உருவத்தையே பார்த்து பார்த்து நம்ம உருவத்தில் தான் கடவுள் இருப்பாருன்னு நாம் நினைக்கிறோம். பட் அப்படி இல்லை. அதனால் உருவம் இல்லாத ஒரு நிலையில் ஒரு பிடிமானம் இருக்காது மனதுக்கு. ஆமாம், கரெக்ட், கரெக்ட். அதனால தான் வள்ளல் பெருமான் வந்து ஒரு சீடருக்கு உபதேசம் பண்ணும்போது, தியானம் பண்ணும்போது எடுத்த உடனே அருவனுமாக தியானம் பண்ணாதீங்க, ஓகே, முதல்ல ஒரு உருவத்தை பாவனம் பண்ணி ஓகே, அதை நினச்சிட்டு அப்படியே வந்தால் உருவம் கரைந்து பின்னர் அருவமாகும் அப்படின்றார். ஓகே, ஓகே, குட், 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 குட். அப்போது உண்மை என்ன? உண்மையில் கடவுள் நிலை அருவம்தான். ஓகே, ஆமாக்கா, ஓகே, உருவம் கரைந்து அருவமாகும்னா அதுனா ஒரு பொருளா? ஓகே, ஓகே, அப்போ நம்முடைய மனம் இல்லாத போது உண்மை நிலைக்கு வருகின்ற போது உண்மை ஆசிடீஸ் காமிக்கும். அந்த ஆசிடீஸ்ன்றது தான் அருவம். ஓகே, ஓகே, அந்த நிலையை அடையிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அதீத கற்பனை பண்ணுறோம். ஓகே, ரைட். அதுக்கு ஆண்டவர் ரெஸ்பான்ஸ் பண்ணி அவர் உண்மையை உள்ளபடி உணர்த்துகின்ற போது தன்னுடைய அருவ நிலையை காட்டி கொடுப்பார். ஓகே, குட், வெரி குட், வெரி அதுக்காக தான் நம்ம வந்து அந்த ஒரு பாவனை, ஒரு தீப ஜோதி வடிவத்தில் நம்ம பாவனை பண்ணுறோம். ஓகே, ஆனால் உண்மையில் இருக்கார் அவர். ஓகே, ஆனால் அவர் நாம் நினைக்கிற வடிவத்தில் இல்லை, ஓகே, அவர் அருள் உணர்வு, அருள் உணர்வு தான் அவருக்கு வடிவம். ஓகே, 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 ஆனால் அதை நம்ம மனசில் வச்சுக்கணும் முதல்ல. ஓகே, இறைவா உனக்கு வந்து எந்த ஒரு உருவமும் கிடையாது, எந்த ஒரு பெயரும் கிடையாதுன்னு ஞானிகள் சொல்கிறாங்க. ஓகே, ஆனாலும் எனக்கு அந்த நிலைக்கு என்னால் வர முடியல, ஓகே, அதனால் உன்னை ஒரு தீப வடிவில் பாவனை பண்ணுறேன், ஓகே, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைன்னு கூப்பிட்றேன். ஓகே, அதனால் நீ வா இறைவா, வா இறைவான்னு நம்ம மனதார அங்கே உருக்கோ நெகிழ்ச்சி அந்த நிலையில் வைக்கணும். ஓகே, ரொம்ப சந்தோஷம். சரி ஆ, சரி இல்ல, நல்லா கரெக்டாக சொல்றீங்க. இந்த சின்ன பூச்சி வந்து நான் வாங்கி வச்சுக்கிறேன். சரி 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 அது ஓகே பண்ணிட்ட ஒரு நினைவு வந்து எனக்கு கொண்டு வர மாதிரி இருக்கும். சரி ஓகே. சரி நன்றிங்க ஐயா, நன்றி. நீங்கள் அகவல் விளக்கு ஒரு டெய்லி படிங்க போதும்.